ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாசம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் பயிற்சி ஆகுது. ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் வக்ர கிரகம். ஸோ அதனால பின்னோக்கி தான் நகரும். இப்போ இந்த குரு சனிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் ஒரு வக்ர காலகட்டங்கிறது ஒரு 5 மாதம் அப்ராக்சிமேட்டா. ஸோ அவங்க வக்ர நிவர்த்தி ஆகிட்டு முன்னோக்கி தான் நகருவாங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் 2, 3, 4 அந்த மாதிரி போவாங்க. சுக்கிரன், புதன் இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள் வக்ரமா இருக்கும். அவங்களும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்தது 1, 2, 3 அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல தான் போவாங்க, முன்னோக்கி தான் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேது எப்பவுமே வக்ரமா இருக்குது. எப்பவுமே இந்த ராகு கேதுக்கள் வக்ர கிரகங்களா இருக்கனால அதோடைய நகரம் பின்னோக்கி தான் நகரும். இப்போ உங்க ராசியில இருந்து 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு தானே ராகு போனோம். ஆனா வக்ர கிரகமா இருக்கனால ராகு 1ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு, அதாவது உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது இவ்வளவு நாளா 7ஆம் இடத்துல இருந்துச்சு, இப்போ 6ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிருக்கு. இவ்வளோ நாளாக இருந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ராகு ஜென்ம ராசியில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. பொதுவாக ஜென்ம சனி உங்களுக்கு இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்ல. 7 சனியுடைய இது பாதிப்புகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அதாவது நீங்கள் நீண்ட தூரம் பயணம் பண்ணி போகிறீங்க, வெயில் கொளுத்துது. ஆனால் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிழல் இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நின்று அப்பாடா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களை சுற்றி வெயில் இருக்குதா, ஆனால் கொஞ்சம் குடை இருக்குது, இல்லை ஒரு நிழல் இருக்குன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. என்னன்னா, இவ்வளவு நாளா ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அது போகாதுன்னு 7ல இருந்த கேது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டையும் அதாவது சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கேதுவும் 6ஆம் இடத்துக்கு போயிருச்சு, ராகு 12ஆம் இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தான் வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு கொடுப்பாரு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முக்கியமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஃபாரின்ல போய் நீங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த டைம்ல இருக்கு. அப்ப ராகுவே, அதாவது ராகு யோக காரகன். ஸோ நீங்க என்ன விஷயங்கள் யோகம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்ய முடியும். நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க, ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த டைம்ல கண்டிப்பாக போக முடியும். 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியா உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருந்தாலும் அத்தனை மன உளைச்சலையும் நீக்கி கொடுத்துருவாரு. 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சிரும். கடனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லையா, அந்த யமகண்ட நேரத்துல சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே காணாம போயிடும். இந்த வழிபாடை மட்டும் பண்ணுங்க, கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது, தீராத நோய் இருக்கு அப்படின்னா அந்த வியாதிக்கெல்லாம் இந்த டைம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஆனா அலைச்சல் இருக்கு. ஒரு உத்தியோக ரீதியாவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உங்களுடைய தொழில் விஷயமாவோ அடிக்கடி அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், இது எல்லாமே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசா நீங்க பிசினஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழிலுக்கு உண்டான இடம் எப்படி இருக்கு, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. ஆனா ராகு வந்திருக்கனால இந்த டைம்ல பண்ணலாமாங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும். குரு வந்திருந்தா கூட யோசிக்கலாம். ஆனா ராகு 12ஆம் இடத்துல வந்திருக்கனால ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கு. அது நீங்க சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது சொத்து மேல சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இந்த டைம்ல நீங்க ஒரு வீடு வாங்கலாமான தாராள
தாராளமாக வாங்கலாம். ஏன்னா விரயம்ங்கிறது நீங்களாக விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது சுபமாக போய் முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த டைமில் பண்ணுறதுக்கு நல்ல டைமு. யோகம் அப்படின்னாலே ராகு வந்து யோகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் இருக்கு, அது ஒரு யோகமாக தான் இருக்கு. அதே மாதிரி விரயம்ங்கிறது வந்து இந்த சொன்ன இல்லையா, நீங்க வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு. அதே மாதிரி மருத்துவ விரயமும் இருக்கு. 6ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேது, அப்போ நீண்ட நாளாவே உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு, ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க. எந்த ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி வழக்குகள் இருக்குது, நீங்கள் ரொம்ப நாளாக கேஸ் போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் இருந்து வெற்றி கிடைக்கும். முக்கியமாக கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில், செவ்வாய்க்கிழமையும் ராகு காலகட்டத்திலேயே வழிபாடு பண்ணிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, பானகம் வச்சு வழிபாடு பண்ணணும். அப்போ வந்து கோர்ட்டு கேஸ்ல எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டானது இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கைக்கு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கு, அதுல கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. ஒரு சாதாரண பேச்சுவார்த்தைக்கு நீங்க போய் கூப்பிட்டாலே அது உங்களுக்கு சக்சஸை கொடுத்துரும். அதே மாதிரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறது, அதாவது உங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா நீங்க போய் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. தப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்க மேல ஃபேவரா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க மேல சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல போய் கூப்பிடுங்க, அது சால்வ் ஆகும். பேசி சுமூகமா தீர்த்துக்க உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. மனைவிக்கு, அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு வந்து ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விரயம் இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ஏதாவது ஒரு விரயமோ ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது சாதகமா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரன் வழி, சகோதரி வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால கவனமாக பார்த்துக்கங்க. உங்களுக்குமே ஹெல்த் சம்பந்தப்பட்ட இது மருத்துவ செலவு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆனா இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12-6, அதாவது ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொசிஷன் தான். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை, அதாவது மன சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். மைண்டு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. மைண்டு வந்து இவ்வளோ நாளாக டிப்ரெஷன், ஏதாவது மன அழுத்தங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும், அந்த அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காணா போயிடும். சனி வந்து ஒரு விஷயத்தை செய்வாரு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ராகு கேதுவுடைய தீமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இவ்வளோ நாளா இனம் புரியாத கவலை, பதட்டங்கள், எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இனிமேல் இருக்காது. எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது, ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எடுத்த காரியங்கள் வந்து இவ்வளோ நாளா தடைகள் அல்லது தாமதத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்களுடைய உறவுகள் வந்து உங்களுக்கு சுமூகமா இருக்காது, அது வந்து ரிலேஷன்ஷிப் கட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். அவங்க யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கு. அதனால மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, மிகப்பெரிய லெவல்ல யோகம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டம். ராகு 12ல வந்திருக்கனால பிரம்மாண்ட வளர்ச்சி. சனியும் இதற்கு பொதுவாகவே சனி ராகுக்கு எதெல்லாம் அரசியலுக்கு சப்போர்ட் பண்ற கிரகம், அதனால மிகப்பெரிய லெவல்ல யோகம் தான் உங்களுக்கு. ஆனா சனி வந்திருக்கனால பொதுமக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சிரும். ஆனா ராகு கேது வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கனால தலைமையிடத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டு. அதே மாதிரி தேர்தலில் வெற்றி, அதாவது ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க. காசு பணம் பல வகையில இருந்து வந்துடும். அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வரும், உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படக்கூடிய வேலையா இருக்கும். நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு, மிகப்பெரிய லெவல்ல யோகம். ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, இன்டர்வியூ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. கவர்மெண்ட் போஸ்டிங் இந்த 6ல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுவாரு. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது.
6ஆம் இடம்ங்கிறது வந்து ஹெல்த். ஸோ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கால் சம்மந்தப்பட்டது, பாதம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். முழுக்க முழுக்க நல்ல பொசிஷனில் இருக்கனால ராகு கேது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். பொதுவாகவே உறவுகளிடையே வந்து சுமூகமா போய்க்கிறது மீனராசிக்கு நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் இடத்துல இருக்கனால சண்டை சச்சரவுகள், விவாகரத்து இதையும் 6ஆம் இடம் குறிக்கும். ஸோ கேது வந்திருக்கனால அதுவுமே ஃபேவரா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் கிட்ட. ஸோ உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் அப்படின்னா அவங்க கூட அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில மாட்டிக்காம எப்படி வெளியில வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. மேக்சிமம் எந்த பிரச்சனையும் போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது உறவுகளுக்கிடையே சண்டை போட்டு பிரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய விரயங்கள் ஆகும். அது விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாடு பயணங்கள் இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போகும்போது அது நல்ல ஆதாயமாக மாறும். அதே நேரத்தில் அங்கே போயிட்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதும் இருக்கு. ஏன்னா மருத்துவ விரயமும் அதில் தான் இருக்குது. நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே ராகு கேது பயிற்சி வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும், மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, பரிகாரங்கள் வேணும், என்ன வழிபாடு செஞ்சால் நான் முன்னேற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.